எல்லோருக்கும் வணக்கம். சொரக்காய் வச்சு பிசிபலாபாத் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பிசிபலாபாத் கர்நாடகா ஃபேமஸ். நம்ம ஊரில் சாம்பார் சாதம்லாம் பண்ணுற மாதிரி தான். நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு தான் பண்ணுவாங்க. நான் மெயினாக சொரக்காய் வச்சு நான் செய்திருக்கிறேன். 3/4 கப்பு சாப்பாட்டு அரிசி, 1/4 கப்பு துவரம்பருப்பு, ஒரு சின்ன துண்டு கேரட், கொஞ்சம் க்ரீன் பீஸ், ஒரு ஃபுல் சொரக்காய் வந்து எடுத்துக்கலாம். நான் இது 4 பேர் கணக்குக்கு நான் செய்கிறது. சொரக்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, டயபெட்டிக், சம்மர் சீசனில் பாடியை கூலாக வைக்கிறதுக்கு. இங்கிலீஷில் பாட்டில் கார்ட், இதை பார்க்கவும் பாட்டில் மாதிரியே இருக்குல்ல. பிசிபலாபாத்தில் க்ரீன் பீஸ் போட்டிருப்பாங்க, அதனால் நான் கொஞ்சமாக க்ரீன் பீஸும், கேரட் போட்டிருந்தா ஆரஞ்சு கல்லில் பார்க்க அழகாக இருக்கும்ல, அதனால் அதுவும் எடுத்துருக்கிறேன். மஞ்சத்தூள், காயத்தூள், அரிசி பருப்பு, தண்ணி. அரிசி பருப்பை நல்லா கழுகி எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். சொரக்காவை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாகவே வெட்டிக்கலாம். அப்போ நமக்கு அதில் சாப்பாடோடய சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்ப ஒன்றும் தெரியாது. ஃபுல்லாட்டு எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே போட்டுட்டு 1 கப்பு அரிசி பருப்பு கணக்குக்கு 3 கப்பு தண்ணி. எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பு அளவுக்கு 3 கப்பு தண்ணி வந்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், காயத்தூள், நான் கல்லுப்பு வந்து நான் போட்டிருக்கிறேன். கல்லுப்பும் போட்டுட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் வந்து வச்சு எடுக்கலாம். இனி இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, கேஷ்யூ நட், சின்ன வெங்காயம் முழுசாக உரித்தது ஒரு 10 போல் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி, பிசிபலாபாத் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை கொஞ்சமாட்டு, புளி கொஞ்சமாக தண்ணியில் போட்டிருக்கு, மல்லி இலை. பிசிபலாபாத் பவுடர் வந்து ரெடிமேடாகவே கடையில் கிடைக்கும். சாம்பார் பவுடர்லாம் நம்ம வாங்குகிற மாதிரி தான். அது கிடைக்கல அப்படின்னா நம்ம வீட்டிலே நம்ம சேர்த்துக்கலாம். இது 3 விசில் வந்தோடனே இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு, கடுகு போட்டுட்டு, இது கொஞ்சம் பொரிஞ்சோடனே கேஷ்யூ நட்டும் போட்டு இதையும் கொஞ்சம் வதக்கி விடலாம். இதுவும் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமாட்டு முழுசாக உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் போடலாம். போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளியும் சின்ன சின்ன பீசஸ் ஆட்டு வெட்டினதையும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடலாம். இதை நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டு பிசிபலாபாத் பவுடரும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து காரம் வந்து கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணுவோம், அதனால் நான் கொஞ்சமாக பிசிபலாபாத் பவுடர் போட்டிருக்கிறேன். கொஞ்சம் கூடுதலாக வேணும்னா கூட ஒரு ஸ்பூனு போட்டுக்கலாம். புளியும் கொஞ்சம் கரைச்சி விட்டுக்கலாம். புளியுமே கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக வேணும் அப்படின்னா புளி கூட கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எரிப்பு புளிப்பெல்லாம் கொஞ்சம் கூடுதல் வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். உப்பு நம்ம ஆல்ரெடி சாதத்தில் போட்டிருக்கோம், இதுலேயும் கொஞ்சமாக நம்ம கணக்காட்டு உப்பு போட்டுக்கலாம். நம்ம சம்மர் சீசன்லலாம் நிறைய தண்ணி குடிக்கணும், ஆனால் வந்து நம்ம தண்ணியெல்லாம் அவ்வளோவா குடிக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். இது நல்லா கொதித்தோன்னே சர்க்கரையும் போட்டுரும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி நீர் காய்கள்லாம் சாப்பிடும் போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம உடம்புல இருக்கிற நீர் வந்து போகும். அதனாலேயுமே நமக்கு வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்ப நல்லது. இதில் நம்ம ஆவியெல்லாம் போனதை ஓப்பன் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம 1 பார்ட் ரெசிப்பியாகவே இதிலையே மொத்தமாக அரிசி பருப்பு, வெஜிடபிள்ஸ், பிசிபலாபாத் பவுடர், சின்ன வெங்காயம், புளி எல்லாமே மொத்தமாக போட்டே 3 விசில் வச்சு எடுக்கலாம். நான் சில நாளுகள் அந்த மாதிரியும் பண்ணுவேன். இப்படி நம்ம 2 பாத்திரத்துலையும் பண்ணலாம். சாப்பாடு எல்லாமே போட்டுட்டு மல்லி இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பேச்சுலர்ஸ் எல்லாருமே பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு மட்டும் பண்ணணும் அப்படின்னா 1 பார்ட் ரெசிபியாகவே பண்ணலாம். ஒரு ஆள் 2 ஆளுக்கு பண்ணும்போது மொத்தமாகவே நம்ம குக்கரில் போட்டுகிட்டே நம்ம வந்து பண்ணிடலாம். ஈஸியாக நமக்கு ஒரு 15 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆயிரும். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம். அது குக்கரில் மொத்தமாக நம்ம எல்லாமே போட்டு பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் கடுகும் கேஷ்யூ நட்டும் வறுத்து போட்டாலே போதும். கிறிஸ்பாகவும் அந்த கேஷ்யூ நட் இருக்கும், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருக்கும். இதை சுட சுட சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் லூஸாகவே இருக்கும், சாப்பிடக்கும் ரொம்ப ஈஸியாட்டு இருக்கும். இதில் வந்து பிசிபலாபாத்தில் நார்மலாகவே காரா பூந்தி போட்டு தான் சாப்பிடுவாங்க. வேறு எதுக்கு சைடிஷ் வேறு எதுவுமே வேண்டாம். இது சால்டட் காரா பூந்தின்னு போட்டிருக்கு. சொரக்காய்க்கு உப்பில்லைன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து உப்புள்ள காரா பூந்தியை போட்டு அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி சுட சுட காராப்பூந்தியும் போட்டுட்டு நம்ம சாப்பிட நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொண்டு போகிறதா இருந்துச்சுன்னா காராப்பூந்தியை தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுட்டு கொண்டு போய் கூட சாப்பிட்டுக்கலாம். ஆஃபீஸ்லாம் போகிறவங்க, இப்போ நிறைய பசங்கள்லாம் வெளியே தான் இருக்கிறாங்க படிக்கிறதுக்கெலாம், வேலைக்கெலாம். அவங்கெல்லாம் இது 1 பார்ட் ரெசிபியாகவே செய்யலாம். சம்மர் சீசன்லலாம் செய்தாச்சுன்னா இது ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.